தமிழ்நாட்டு அரசியலை சீர்தூக்கி பார்க்கிற போது பாரதிய ஜனதாவின் அரசியல் உத்திகள், அவர்கள் மெல்ல மெல்ல தமிழ்நாட்டு மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துகிற முயற்சிகள், அவர்கள் காலூன்றுவதற்கு கையாளுகிற உத்திகள், இவையெல்லாம் நமக்கு ஒரு கவலையை அல்லது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாங்க ஆரம்பம். அதிமுக கூட்டணி என்று சொல்வதற்கு பதிலாக என்டிஏ என்றுதான் பிரதமரே சொல்லுகிறார். ஆக மாநில தேர்தல் என்கிற போது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றுதான் அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி அதிமுகவினராலேயே சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. As soon as the NDA government comes in, we will focus on law and order. அவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரு திராவிட கட்சியை குறிப்பாக அதிமுகவை முதல்ல வீழ்த்தணும், அதன் பிறகு திராவிட கட்சிகளையே வீழ்த்தணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அவங்ககிட்ட இருக்குது. இதை பிற மாநிலங்களில் அவங்க சாதுரியமாக செய்து காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அமித்ஷா இல்லை, எந்த சாவார்னாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்கள் தமிழ்நாடு எப்போவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இந்த ஆட்சியில் கடந்த 5 வருடங்களில் மாரிமுத்து, மணிகண்டன், அஜித்குமார், இப்போ ரீசெண்டாக ஆகாஷ், அப்புறம் நிறைய தலித் இளைஞர்களுக்கு எதிரான படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அந்த 5 வருஷத்தில் அவங்க அது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு? தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளில் இருந்தும் 8 இடம் கிடைச்சதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட 2050க்கு மேற்பட்ட தோழர்கள் விருப்ப மனுக்களை கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 370 பேர் நான் தேர்தலில் போட்டியிடணும்னு மனு கொடுத்துருக்காங்க. அவர் கூட்டணிக்கு போகவில்லை என்பது வரவேற்க தகுந்த ஒன்று. ஆனால் அவர் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னு இதை வச்சு சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு அவங்க வெளிப்படையாக கைகோர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் பாஜகவை எந்த இடத்துலையுமே அவங்க விமர்சனம் பண்ணல. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. வெல்கம் டு தி தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 2026. இன்றைக்கி நம்மளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த சீட் ஷேரிங் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நீங்கள் 10 சீட்டு வேணும், ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு 8 சீட்டு கிடச்சி, இரட்டை இலக்கம் கேட்டிருந்தீங்க, 8 சீட்டு கிடச்சிது. ராஜ்யசபாவுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. 2028 கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹாப்பியா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் எதிர்பார்த்தது இரட்டை இலக்கம், குறைந்தது 10 இடங்கள். எதிர்பாரா வகையில் கூட்டணியில் பல கட்சிகள் இணையும் நிலை உருவாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக தேமுதிக, இன்னும் பல சிறிய கட்சிகள். எல்லோரையும் அனுசரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், அனைவருக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி கூட்டணியின் தலைவருக்கு ஏற்பட்டுவிட்டது. ஆகவே ஏற்கனவே கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கிற இடதுசாரிகள், மதிமுக ஆகிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளிடம் தலா ஒரு இடத்தை அவர்கள் குறைத்து கொள்ளும் நிலை ஏற்பட்டது அல்லது கேட்டு பெற்றார்கள். சொல்லப்போனால் மதிமுக 2 இடங்களை கொடுத்திருக்கிறது. போன முறை 6 இடங்கள், இந்த முறை 4 இடங்கள் தான். இடதுசாரிகள் போன முறை 6 இடங்கள், இப்போது 5 இடங்கள் தலா. இவ்வாறான ஒரு நெருக்கடி நிறைந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதலாக இடம் தர தயார், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு முடியாது என்று எங்களிடத்திலே பேச்சுவார்த்தையின் போது குறிப்பிட்டார்கள். அதாவது 6க்கும் கீழே உங்களை நாங்கள் குறைத்து கொள்ள கோர மாட்டோம், ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல இரட்டை இலக்கமும் தர இயலாது. கூடுதலான கட்சிகள் இடம்பெற்று விட்டன, எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்கள் 7 இடங்களை முதலில் சொன்னார்கள். பிறகு அடுத்த பேச்சுவார்த்தையிலேயே 8 இடங்கள் என்று நாங்களே உறுதி செய்து கொண்டோம். சொல்லப்போனால் 8 என்று சொன்னதே நான் தான்.
உங்களுக்கு நெருக்கடி தர நான் விரும்பவில்லை. நீண்ட நேரம் நான் பேச்சுவார்த்தை என்கிற பெயரால் காலம் கடத்த விரும்பவில்லை. ஆகவே எங்களுக்கு 10 இடங்கள் ஒரு ராஜ்யசபா என்று கோரியிருந்தோம். ராஜ்யசபாவை அந்த சீட் வழங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் வழங்குங்கள் என்று கேட்டோம். அதை அந்த நேரத்தில் நாம் பேசிக்கொள்ளலாம். இப்போதைக்கு 8 இடங்கள் என்பதை மட்டும் நாம் உறுதி செய்து ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று முதல்வரே சொன்னார். அதன்படி நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம். நாங்கள் ராஜ்யசபாவை இப்போதே எங்களுக்கு உறுதிப்படுத்துங்கள் என்று வலியுறுத்தவில்லை. 8 இடங்கள் சுமூகமான முறையில் நாம் தீர்வு காண ஒத்துழைத்தோம். அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன சீட்டு கேட்டிங்களோ அந்த சீட்டு உங்களுக்கு கிடைச்சதா இந்த 8 சீட்டில்? இது வழக்கமாக அந்த மாதிரி பேச்சுவார்த்தையின் போது கேட்கிற அத்தனை இடங்களையும் பெற முடியாது. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் நாம் கோருகிற ஒரு தொகுதியை மற்றவர்களும் கேட்பார்கள். திமுகவுக்கும் அது தேவைப்படும். ஆகவே திமுகவுக்கும் தேவையான தொகுதி, நமக்கும் தேவையான தொகுதி, மற்றவர்களுக்கும் தேவையான தொகுதி என்று ஒரு தொகுதி வருகிற போது யாருக்காவது ஒருவருக்கு கொடுத்தாக வேண்டும். அப்போது நாம் விட்டு கொடுத்தாக வேண்டும். அப்படி பார்க்கிற போது எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதாவது டிஸ்பியூட்டும் இல்லாமல் எங்களுக்கு காட்டுமன்னார்குடி, செய்யூர், திருப்போரூர் ஆகிய 3 தொகுதிகள் முதலில் உறுதியாயின. நாகப்பட்டினம் தொகுதியை ஏற்கனவே ஜவாஹிருல்லா அவர்களுக்கு ஒதுக்கிவிட்டார்கள். அது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. விசாரித்த போது நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஷானவாஸ் அவர்கள் தொகுதி மாறி நிற்க விரும்புகிறார் என்று அவர்களுக்கு தகவல் போக, அந்த தகவலின் அடிப்படையில் தான் அந்த தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டதாக சொன்னார்கள். சரி, ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியிலிருந்து வேறு தொகுதி மாற விரும்புகிறார் என்ற நிலையில் நாங்கள் அதை வற்புறுத்தவில்லை. அதற்கு மாறாக சென்னையில் ராயபுரம் தருவதாக சொன்னார்கள். பிறகு அது உங்களுக்கு சரி வராது என்று சொல்ல 2 நாள் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. ஒரு நாள் 1 மணி நேரம், அடுத்த நாள் 2 மணி நேரம் என்று நடந்தது. இறுதியாக கடல் உரை அவர்கள் ஒதுக்கினார்கள். மற்றபடி நாங்கள் அரூர் வேண்டும் என்று எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டோம். அது எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக அரக்கோணம் தந்தார்கள். வானூர் கேட்டோம், கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக கள்ளக்குறிச்சி தந்தார்கள். தென் மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு தொகுதி, நாங்கள் 2 தொகுதி கேட்டோம், அவர்கள் ஏதேனும் ஒரு தொகுதி தர விரும்பினார்கள். அதுதான் பெரியகுளம். இப்படித்தான் தொகுதி அடையாளம் காணப்பட்டன. பெரிய அளவில் எங்களுக்கு அதில் சிக்கல் எதுவும் இல்லை. ஒருவருக்கொருவர் மிக அனுசரணையாக நடந்து கொண்டோம். அதனால் மிக எளிதாக இது நிறைவேறியது. முந்தா நேற்று நீங்கள் வந்து உங்களுடைய கேண்டிடேச்சரை வந்து நீங்கள் அறிவிச்சிங்க, நீங்கள் போட்டி போட போகிறீங்க அப்படின்னு. அதில் நீங்கள் அந்த வீடியோவில் ஒன்று சொல்கிறீங்க, 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் வந்து வெகுவாக மாற இருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன மாறப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புறம் நீங்கள் ஏன் வந்து போட்டி போடணும்னு ஏன் நினச்சிங்க? சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி போடணும் அப்படிங்கிறது வந்து நான் 2021 விரும்பிய ஒன்று. அதற்கு முக்கியமான காரணம், தமிழ்நாட்டு அரசியலின் முகமாக இருப்பது சட்டமன்றம் தான். சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்பது தமிழ்நாடு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்லதோ கெட்டதோ சட்டமன்றத்தில் நடவடிக்கைகள் மக்களிடத்திலே நமக்கு ஒரு மதிப்பீட்டை உருவாக்கும். நான் நாடாளுமன்றத்திற்கு செல்லுவது மகிழ்ச்சி தான், பெருமை தான். மக்கள் எனக்கு வாக்களித்து பெரிய அளவிலே ஆதரவு தந்து 3 முறை என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் 3 ஆண்டுகள் உள்ளன. அந்த பதவியை ராஜினாமா செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிற போது அந்த பதவியை ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அதுவும் ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்கும். ஆனாலும் கூட நான் தமிழ்நாட்டு அரசியலை சீர்தூக்கி பார்க்கிற போது பாரதிய ஜனதாவின் அரசியல் உத்திகள், அவர்கள் மெல்ல மெல்ல தமிழ்நாட்டு மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துகிற முயற்சிகள், அவர்கள் காலூன்றுவதற்கு கையாளுகிற உத்திகள், இவையெல்லாம் நமக்கு ஒரு கவலையை அல்லது அச்சத்தை ஏற்படுத்துகிறது.
அதிமுக இன்றைக்கு பாஜகவின் பிடியில் இருக்கிறது என்பதை பொதுமக்களே பரவலாக பேசுகிறார்கள். அதிமுக கூட்டணி என்று சொல்வதற்கு பதிலாக என்டிஏ என்றுதான் பிரதமரே சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் திமுக இந்தியா பிளாக் கூட்டணியில் இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு பெரிய தேசிய கட்சி. இங்கே இதை இந்தியா கூட்டணி என்று யாரும் சொல்வதில்லை. திமுக கூட்டணி அல்லது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்றுதான் சொல்கிறோம். ஆக மாநில தேர்தல் என்கிற போது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றுதான் அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி அதிமுகவினராலேயே சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல கூடுதலான இடங்களை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். இல்ல 18 விழுக்காடு அவங்க வாங்கியிருந்தாங்க. 18 விழுக்காடுல பிஜேபி 11 விழுக்காடு நினைக்கிறேன். இல்ல மத்த இந்திய கூட்டணி வந்து 18 விழுக்காடு வந்து இதுல 18 அரௌண்ட். ஆனாலும் அவங்களுக்கு வந்து 27 சீட்டுக்குள்ள அவர் சுருக்கிட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அதை அதுக்கு பத்தி மேல நீங்க அதுக்கு மேல என்ன அவங்களுக்கு தர முடியும்? ஏற்கனவே எவ்வளவு இடங்கள் பெற்றிருந்தாங்க கணக்கு 20 2021ல 20. இப்போ 7 இடம் கூடியிருக்கு. அது எல்லாமே அவங்களுடைய கூட்டணி கட்சியை 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. அவங்க சில கட்சிகளுக்கு ரெட்டலை கொடுக்குறாங்க, இவங்க சில கட்சிகளுக்கு தாமரை கொடுக்குறாங்க. இப்போ தாமரை கணக்கு பண்ணால் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 தொகுதியும் தாமரை, 27 5 32 ஆயிடுச்சு. இன்னும் வேறு சில கட்சிகளும் தாமரையில் நிற்கிறாங்க. அப்போ அது எண்ணிக்கை கிட்டத்தட்ட 35 மேலே போகுது. 35 தானே, 35 வச்சு அவங்களால வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து ஏற்கனவே அவங்க போட்டியிட்ட இடங்களின் எண்ணிக்கை, அவங்க வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை சதவீதம் இவையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் வந்து தொகுதிகளை ஒதுக்குறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக எதிர்பார்த்ததை விட கூடுதலாக தந்திருக்கிறது என்று தான் என்னுடைய பார்வை. அவ்வளவு இடங்களை தருவதற்கு இங்கே சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து ஒட் பேங்க் உள்ள இடங்களில் வேட்பாளர் போடுறதுக்கு முடியல. அதுதான் உண்மையான ஒரு நிலையாக சூழலாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதை என்டிஏ கூட்டணி என்று தான் சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. ஆக அதிமுகவையே அவர்கள் மெல்ல மெல்ல பலவீனப்படுத்தி வருகிறார்கள். இது வந்து வெளிப்படையாக தெரிகிறது. அப்படி இருக்கிற சூழலில் இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் வாங்கியிருக்கிற வாக்குகள் எத்தனை சதவீதம் என்பது தெரிய வரும். அப்போது இந்த அலைன்மெண்ட், இந்த கூட்டணி என்பது திமுக அல்லது அதிமுக இந்த கூட்டணிலாம் நிறைய மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பிஜேபி வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பிற மாநிலங்களில் எப்படி அணியை உடைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை தம்பயப்படுத்திக் கொள்கிறார்களோ அதுபோன்ற அரசியலில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. திமுக மெஜாரிட்டி வந்தா கூட எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போதான் ஒரு திராவிட கட்சியை வந்து குறிப்பாக அதிமுகவை முதல்ல வீழ்த்தணும், அதன் பிறகு திராவிட கட்சிகளையே வீழ்த்தணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அவங்ககிட்ட இருக்குது. இதை பிற மாநிலங்களில் அவங்க சாதுரியமாக செய்து காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த தேர்தலில் அதை சாதிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதை வந்து வெறும் யூகம் இல்லை, இது உண்மை நிலவரம் கூட. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து நான் அந்நியப்பட்டது போல இருக்கக்கூடாது, டெல்லி அரசியல் முக்கியம் என்று நாம் கண்டும் காணாமல் இருந்து விடக்கூடாது. நேரடியாக சட்டமன்றத்தில் நாம் இடம்பெறுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கூட்டணிக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் யூகம் செய்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு ஸ்லிம் மெஜாரிட்டியில் தான் திமுக வருன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எம்எல்ஏவை காப்பாற்றணுன்றீங்க, கட்சியை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதாவது திமுக கூட்டணி எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் கூட அடுத்தடுத்து இவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக விஜய் எத்தனை சதவீத வாக்குகள் பெறப்போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ அவருடைய வாக்கு சதவீதம் கணிசமாக இருந்தால் அது அணி சேர்க்கைகளில் பெரிய மாற்றங்கள் உருவாகும். அது தன்னியல்பாக நடக்கும். அதுக்கு ஒரு பெரிய உந்துதல் தேவையில்லை, யாரும் தூண்டுதல் தேவையில்லை. இப்போ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து நம்ம வந்து 24 மணி நேரமும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள கவனமாக இருந்தாக வேண்டும்
குறிப்பாக அது விடுதலை சிறுத்தைகளை பாதுகாப்பது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரையில் நாம் பாதுகாத்து வருகிற சமூக நீதி அரசியல், மாநில உரிமைகள், இடதுசாரி ஜனநாயக அரசியல் ஆகியவற்றுக்கு ஒரு பாதிப்பு நேர்ந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன். கட்சியிலேயே 3 எம்எல்ஏக்கள் வந்து அவர்களுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கல. ஆலூர் ஷா நவாஸ், பாபு, அப்புறம் திரு எஸ்.எஸ். பாலாஜி அவர்களுக்கு. என்ன காரணம்? ஒன்றும் காரணம் இல்லை. 8 இடம் கொடுத்தவங்களுக்கே கொடுப்பீங்களா, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு எல்லாரும் கட்சிக்குள்ள அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரு 25 இடம் இருக்குன்னா அவங்களையும் நான் தக்க வச்சுக்கிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். ஒரு 15 இடம் இருக்குன்னு சொன்னால் அதை நான் செய்ய முடியும். அல்லது ஒரு 10 இடம் இருந்தால் கூட இந்த 2-3 பேரை தக்க வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு 6 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்க முடியும். கிடைக்கிற 8 தொகுதியில் 4 பேரையும் நான் ரீட்டைன் பண்ணிட்டேன், மிச்சம் 4 பேர் தான். அது ஆனால் கேட்குறவங்களுடைய எண்ணிக்கை இந்த 8 இடத்துல கிட்டத்தட்ட 80-90 பேர் இந்த 8 இடத்துல மட்டுமே. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளில் இருந்தும் 8 இடம் கிடைச்சதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட 2050க்கு மேற்பட்ட தோழர்கள் விருப்ப மனுக்களை கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 370 பேர் நான் தேர்தலில் போட்டியிடணும்னு மனு கொடுத்துருக்குறாங்க. நாம் யாரும் எதிர்பார்க்கல. நான் எம்பியாக இருக்கிறேன், ஆனால் இயக்கத்தோடர்கள்லாம் நான் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு தொகுதியை, எங்கள் ஊர் அரூரில் நில்லுங்க, காட்டுமன்னார் கோயிலில் நில்லுங்க, அரக்கோணத்தில் நில்லுங்க, செய்யூரில் நில்லுங்க, இந்த மாதிரி மனு கொடுத்துருக்காங்க. இதை தன்னியல்பாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 2050 பேர் தலா 5000 ரூபாய் கட்டி விருப்ப மனு செலுத்தக்கூடிய அளவுக்கு கட்சியில் வந்து ஒரு அதிகாரம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அண்ணன் கையில் ஒரு 8 இடம் இருக்குது, நாம் கேட்டு பெறலாம், அவரோட நம்ம பயணிக்கிறோம், 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பயணிக்கிறோம். இப்போ நமக்கு ஏற்கனவே பாலாஜிக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், அதில் 1 முறை ஜெயிச்சிருக்காரு. ஆலூர் ஷா நவாஸுக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், அது 1 முறை ஜெயிச்சிருக்கிறாரு. பனையூர் பாபுக்கு 1 முறை தான். ஆனாலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த முறை புதுசாக ஒரு ஆளுக்கு யாருக்காக கொடுங்க, தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, சட்டமன்றம் போயிட்டாங்க, நாங்கள் அந்த ஏக்கத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு யாருக்காவது அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்குது. இது வந்து ஒரு ஜனநாயக கோரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அதனால் அவரே போகட்டும் அப்படிங்கிறது வந்து புரோட்டோக்காலில் ஒரு தலைவர், பொதுச் செயலாளர், அந்த மாதிரி முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான இடங்களில் தொடர்ந்து இருப்பது அவசியமானது. மற்றவங்களை வந்து நம்ம வந்து ஒரு ரீஷஃபில் பண்ணுறது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச்சுன்னு தான் அதை நான் ஜனநாயக ஒரு அணுகுமுறையை தான் நான் பார்க்குறேன். இதில் எந்த அலிகேஷன்ஸும் கிடையாது. அதாவது அவங்க வந்து சரியா செயல்படலை அல்லது தலைமைக்கு எதிராக இருந்தாங்க அல்லது கட்சிக்கு எதிராக இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு காரணங்களால் அவங்கள வெளியேற்று. உங்களுக்கு கட்சியில் ஏதாவது நல்ல பொறுப்பு தருவோம், வேறு யாருக்கா ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து பிரதிநிதித்துவம், இப்போ எங்கள் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம், சீனியாரிட்டிக்கு பிரதிநிதித்துவம், பெண்களுக்கு பிரதிநிதித்துவம். இப்போ பெண்கள் போன முறை 6ல் ஒருத்தர் கூட பெண்கள் கொடுக்கல, இந்த முறை 2 பேருக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ ரொம்ப சீனியர் மோஸ்ட்டாக என்னோட இருந்தவங்க ஒரு சில பேர், இப்போ ஒரு தம்பிக்கு நான் 3வது முறை அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு, 2 முறை ஒரு தோல்வி அடைஞ்சிட்டார், பெரிய குளத்தில் நிற்கிறவர், ஆற்றல் அரசு. அவர் வந்து 2001 நின்னார், 2006 நின்னார். ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாது. தொடக்க காலத்தில் அன்னைக்கு அது சிறுசாக இருந்திருக்கலாம். நான் வந்து இயக்கம் தொடங்கும் போது, நான் ஒரு தலைமை வகிக்கும் போது நான் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு அன்னைக்கு துணிச்சலாக என் கூட நின்று காவல்துறையை ஒடுக்குமுறைகளை சந்தித்த தோழர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் அவரு முதல்ல இடத்துல வச்சு பார்க்குற இடத்துல இருக்கிறாரு. நம்ம வரிசைப்படுத்தும் போது அவரை நம்பர் 1ல் வச்சு பார்க்கலாம், அவருக்கான மரியாதை கொடுக்கணும். அப்போ அவரு நான் வந்து இல்லைப்பா உனக்கு 2 தடவை கொடுத்தாச்சு, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப கலங்கினார். ஏன்னா எனக்கு இந்த முறை கட்டாயம் வேணும், நான் வாங்கிட்டு தான் போவேன், நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னைக்கு இந்த இடத்த நாங்கள் தேர்வு பண்ணணுமோ அன்னையிலேருந்து ஒரு 100 பேர் தலைமையகத்திலேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க, தலைமையகத்தை விட்டு வெளியே போகல. அதனால் இப்போ அவங்க 3 பேரை நாங்கள் வந்து மறுத்திருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு வந்து இது ஒன்று தான் காரணம். இன்னும் பலருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், இதுவரையில் கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான், வேற அது குற்றச்சாட்டோ அல்லது வேற காரணங்களோ இல்லை. திமுக கூட்டணியை வந்து நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆப்போசிஷன் டு பிஜேபி அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க.
ஆனால் இந்த முறை கூட்டணியில் வந்து சில சாதி அமைப்புகள்லாம் இருக்குது. முக்குளத்தோர் புலிப்படை மாதிரி, தமிழர் தேசம் கட்சி. இன்ஃபேக்ட் அவரோட ஒரு பேட்டி வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அவரு நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரராகவும் என்ன ஆர்எஸ்எஸ்காரர்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து திரு பிரதமர் மோடி அவர்களை வந்து மனித கடவுள் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது போக தேமுதிகவும் திரு ஓ பன்னீர்செல்வம் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாதங்களுக்கு வரைக்கும் வந்து பாஜக தலைவர்களோட மிக நெருக்கமாக இருந்தவர்கள் தான். பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அமித்ஷாவிடம் ரொம்ப நெருக்கமா இருந்தவர் தான். இப்படிப்பட்ட ஒரு ஒரு அமைப்புல வந்து இன்னும் வந்து திமுக கூட்டணி வந்து பாஜகவ எதிர்த்து நிக்கிறதுக்கான ஒரு கோட்பாடு ரீதியான எதிர் கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா? 1, 2 பேர் இந்த மாதிரி கட்சி கூட்டணியில் வந்து இணைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக கூட்டணியுடைய கருத்தியல் அடையாளம் சிதைஞ்சு போகும் அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ இடதுசாரிகள் இங்கே இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம். அது மாதிரி பல கட்சிகள், அதாவது வலதுசாரி அரசியலை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கொள்கை பிடிப்புள்ள கட்சிகள் உள்ளன. இப்போ இவங்க தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணியாக வந்திருக்கிறாங்க. கடந்த காலத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கான்டாக்ட், அவங்களுக்கு அறிமுகமானவர்கள், அந்த அடிப்படையில் அந்த அரசியலுக்குள்ளே போயிருந்திருக்கலாம். இப்போ முக்குளத்தூர் புலிப்படை சொல்கிறீங்களா, இப்போ அவரெல்லாம் வந்து வெளிப்படையாக வலதுசாரி அரசியலை எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறார், நன்மைக்களமாக பேசிகிட்டு இருக்கிறார். இதில் இப்போ நீங்கள் சொன்ன இந்த தமிழர் தேசம் கட்சி, அதுதான் வந்து நத்தம்ல. ஆமாம், அவர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த பேட்டியை நான் பார்த்துருக்குறேன். அவருக்கு இது தெரியும், இது வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு தெரியும், இங்கே இருக்கிறவங்க இடதுசாரி அரசியல் பேசுகிறாங்கிறது தெரியும். பிஜேபி போன்ற சங் பரிவார்களை எதிர்க்கிற அரசியல் தான் அங்கே பேசப்படுறது தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு அவர் அங்கே வராருன்னா அங்கே ஒரு பெரிய பிடிப்போட இருந்தவர்னு சொல்ல முடியாது. அந்த அரசியலில் வந்து அவர் ரொம்ப பிடிப்போட இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த அணியில் அவர் சேர்ந்துக்க மாட்டார். அது ஒரு சேர்க்கை பழக்கம்னு கூட சொல்லலாம். மனித கடவுள்ன்றாரு மோடி. அன்னைக்கு அந்த இடத்துல இருக்கும்போது அப்படி அவர் உணர்ந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த பக்கம் வந்த பிறகு ரீஃபைன் ஆகிறது வாய்ப்பு இருக்குல்ல. அவர் பேசவே இல்லையே, அவர் பாஜக ஒரு பாசிச சக்தி. அது இனிமே பேசலாம், எம்மோடு சேர்ந்த பிறகு பேசலாம், எங்கிட்ட இருந்து அந்த புரிதல் அவருக்கு கிடைக்கலாம். இனிமே வந்து பாஜகவை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகலாம். பட் அவர் வந்து சேர்ந்ததுனால ஒட்டுமொத்தமாக இந்த அணி தனது அடையாளத்தை இழந்து விடும் அப்படின்னு நான் நம்பல. இது ஒரு மதசார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற அரசியல் கூட்டணி தான். இந்த ஆட்சியில் கடந்த 5 வருடங்களில் வந்து மாரிமுத்து, மணிகண்டன், அஜித்குமார், இப்போ ரீசெண்டாக ஆகாஷ், அப்புறம் நிறைய தலித் இளைஞர்களுக்கு எதிரான படுகொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, விசிகா வந்து அது சரியான வகையில் முன்னெடுத்து ஒரு அடையாள போராட்டங்களோடு நிறுத்தி கொண்டார்கள். அதை வந்து ஒரு தீர்வை நோக்கி வந்து நகரத்துக்கான அது வந்து ஒரு போலீஸோட பிரச்சனை, அது போலீஸ் துறையில் இருக்கிற சில கோளாறு அப்படின்ற மாதிரி அதை வந்து சுருக்கி பார்த்துட்டாங்க. அதுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக சுருக்கி பார்க்குறது அர்த்தம் கிடையாது. அந்த ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதாவது ஒரு ஆட்சி வந்து ஒரு 5 ஆண்டுகள் அவங்க வந்து நிர்வாகத்தை நடத்துகிறாங்கன்னா அந்த ஆட்சியாளர்கள் மட்டுமே அந்த 5 ஆண்டு காலத்தில் நடக்கிற நல்லதோ கெட்டதோ அனைத்துக்கும் பொறுப்பாக முடியாது. அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது, ஆனால் அவங்க மட்டுமே பொறுப்பு இல்லை. இப்போ ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த அதிகார வர்க்கம் அப்படியே இருக்குது, அந்த சிஸ்டம் அப்படியே இருக்குது. அந்த மாதிரி வந்து சமூக தளத்திலும் அந்த முரண்பாடுகள் அப்படியே இருக்குது. சாதிய முரண்பாடுகள் அப்படியே இருக்குது, மத முரண்பாடுகள் அப்படியே இருக்குது. இடையில நம்ம வந்து ஆட்சி நிர்வாகத்துக்காக மேலே வரோம், அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது, அந்த சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. இதை 5 வருஷத்தில் வந்தவொடனே எல்லாத்தையும் அவங்க மாற்றிட முடியாது. அதிகாரிகளை வந்து இடதுசாரி சிந்தனையாளர்களாக மாற்றிட முடியாது, சமூக நீதி சிந்தனையாளர்களாக மாற்றிட முடியாது. அந்த கட்சியின் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி பியூரோக்ராட்ஸ் மாறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போது அந்த லோக்கலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரியான வளர்ப்பு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய செயற்பாடுகள் அமையும். திமுக ஆட்சி வந்துருச்சு அல்லது அதிமுக ஆட்சி வந்துருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மைண்ட் செட்டு மாறுமானா மாறாது. அப்போ அவருக்கு வந்து ஒரு ஒரு ஆன்டி தலித் சைக் உள்ளவராக இருந்தாருன்னா அவர் அப்படி தான் இருப்பார். ஒரு முஸ்லீம் ஹார்ட்டட் ஒரு சென்டிமெண்ட் உள்ளவராக இருந்தால் அப்படி தான் அவர் இருப்பார், இஸ்லாமிய வெறுப்பு உள்ளவராக இருந்தார்.
இப்போ அதுக்கு அந்த அந்த அதுதான் நம்ம பியூரோக்ராட் கேரக்டர் நம்ம சொல்கிறோம். ம். இந்த பியூரோக்ராட் சிஸ்டத்துக்குன்னு ஒரு கேரக்டர் பட் ஆட்சி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதிகாரத்துல இருக்கிற இருக்கிறவங்க முதலமைச்சர் வந்து என்ன இல்லை அதுதான் அது. இது அப்போ அதுக்கு அடுத்தது எடுத்திருக்கிறாருன்றது அதுக்கு நம்ம அதுக்கு கேட்கணும்ல. முன்னாடி அந்த 5 வருஷத்தில் அவங்க அது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுப்பாங்க. எடுத்திருக்காங்களா? எடுக்கணும் எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்காங்க. எடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. இல்லை நாங்கள் உள்ள அவங்களோட சேர்ந்து பேசும்போது அவங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோன்னு விஜிலன்ஸ் கமிட்டி மீட்டிங்லாம் பேசுகிறாங்கல்ல. ஆ. இப்போ ஆணவ கொலைகளை தடுக்கணும்னு நம்ம பேசுகிறோம். இப்போ அதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்குங்கிறத நமக்கு விளக்கி சொல்கிறாங்க. ம். அந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பார்க்குறோம் கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் சிஎஸ்டி SC/ST ப்ரமோஷன். ரிசர்வேஷன் இன் இந்த ப்ரமோஷன் பதவி உயர்வு இடஒதுக்கீடு ம். அது சம்மந்தமாக நாங்கள் உறுதி கொடுத்தாங்க. அது ஒரு ஒரு கட்டம் நகர்ந்திருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த கஸ்டோடியல் டெத்து, காஸ்ட் அட்ராசிட்டிஸ் அண்ட் மர்டர்ஸ், ரேப் அண்ட் மர்டர், இந்த மாதிரியான ஒரு குற்றங்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆட்சி வந்ததுனால தான் அது நடந்தது அப்படின்னு இல்லை. ம். இது ரொம்ப காலமாக இருக்குது. அண்ணாதிமுக காலத்துலேயும் இருந்துச்சு, காங்கிரஸ் காலத்துலேயும் இதே இருந்துச்சு. சலுகைகள் நீங்க அதிமுகவுக்கும் நான் கொடுப்பீங்களா? அந்த சொன்னேன் அது ஆட்சியிலயும் இல்லை இல்லை அது எல்லா அதே ஆட்சியும் நிலைப்பாடு தான். ஆட்சியும் நான் அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற அதிமுகவினர் அப்படிங்கிற பொருளை சொல்கிறேன். ம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ம். பியூரோக்ராட்ஸுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அதில் ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் இருக்குது பாருங்கள். இப்படி தான் அது இயங்கணும், இப்படி தான் வந்து எஃப்ஐஆர் போடணும், இப்படி எஃப்ஐஆர் போட்டப்போ இப்படி தான் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும், இந்த இன்வெஸ்டிகேஷனில் இவருக்கு இன்னும் அதிகாரம் இருக்குது, இவரால் வந்து அதை ரெஃபர் பண்ண முடியும், இவர் வந்து யாரை வேணாலும் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும், யாரையும் ஒரு குற்றப்பத்திரிகைகளை சேர்த்துட முடியும், இந்த அதிகாரங்கள்லாம் இருக்குது இல்லையா. இது வந்து இண்டிவிஜுவலுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடக்கும். அவர் எப்படி இருக்காரோ அது மாதிரி தான் நடக்கும். அப்போது இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து ஒரு 5 ஆண்டுக்குள்ளே ஒரு சிஸ்டத்தை மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்த முடியாது. இல்ல இப்போ போலீஸ் ஒரு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் டிஎம்கே ஆட்சியா ஏடிஎம்கே ஆட்சியாங்கிற கருத்தில் நம்ம வந்து நான் அந்த அந்த ஆங்கிளில் நான் பார்க்கல. ம். அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பியூரோக்ராட் சிஸ்டத்துக்கும் இருக்குது. பியூரோக்ராட் சிஸ்டமும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறார். ம். ம். அவங்க எப்படி ஒரு காரணம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த பியூரோக்ராட் சிஸ்டத்துலேயே நம்ம நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. சட்டங்களை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதிகாரிகளை வந்து அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். இந்த சட்டம் இப்படி தான் நீங்கள் செயல்படணும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்ல பயிற்சி ஏன்னா தர வேண்டும். 2021ல வந்து இதெல்லாம் நாம இதெல்லாம் நிகழும்போது தான் ஆ. இதை ஓரளவுக்கு குறைக்க முடியும். இது இல்ல வந்து எல்லா அதுதான் குறைஞ்சிருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா 2021ல நாம இந்த கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரும்போது அதையெல்லாம் எதிர்த்து அதையெல்லாம் கேள்வி கேட்டு அதையெல்லாம் விமர்சனம் செஞ்சு நாங்க எங்க ஆட்சியில இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஆட்சியில திமுக வந்து பதவி ஏற்றுது. இந்த 5 ஆண்டுகள்ல இதெல்லாம் நடக்காம இருந்ததா? அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்கான்னு கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா இதுக்கு சரியான ஒரு தீர்வை நம்ம தேட முடியாது. அப்புறம் நம்ம அந்த விவாதத்துக்குள்ளே தான் போக முடியும். கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா டேட்டா எடுத்துகிட்டு உட்காந்துருக்கணும். ம். ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்குது, அது வந்து ஒரு ஒரு கிரைம் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்மகிட்ட சிஸ்டம் இருக்குது, என்ன மெஷர்ஸ் இருக்குது, அதில் உள்ள ஃபால்ட் என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம விவாதிச்சோம்னா அதில் ஒரு தீர்வை காண முடியும். ம். அந்த ஆங்கிளில் தான் நான் இதை சொல்ல வரேன். இது திமுக பொறுப்பு இல்லை, அதிமுக பொறுப்பு இல்லை, அல்லது அதிமுக தான் பொறுப்பு, திமுகவுக்கு பொறுப்பு அந்த அந்த ஆங்கிளில் நம்ம போனோம்னா அதுக்கு தீர்வு இல்லை. ம். என்னுடைய கருத்து என்னன்னா எந்த சட்டத்தையும் அதிகாரிகள் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதில் இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குடும்ப வன்முறைகள், இது தொடர்பான சட்டங்கள் நிறையா இருக்குது. இந்த சட்டங்களை ஆண்களாக இருக்கிறவங்க நடைமுறைப்படுத்துறதில்லை. அது பெண்களை போட்டு அதுக்குன்னு பயிற்சி கொடுத்து பெண்களுக்கான காவல் நிலையங்களை உருவாக்கி அவங்கள வச்சு தான் அதை நடைமுறைப்படுத்தணும். அந்த மாதிரி எஸ்சி/எஸ்டிக்கு எதிரான வன்கொடுமைகள் அதுக்கு நம்ம சட்டமே அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமே இவங்களுக்கு ஸ்பெஷலாக தனியாக போலீஸ் ஸ்டேஷன் வேணுங்குது. தனியாக அவங்கள வந்து ஒரு இலாக்கா உருவாக்கி அவங்க அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். குறைஞ்சது ஒரு டிஎஸ்பி லெவலில் தான் வந்து ஐஓவாக இருக்கணும். இப்படிலாம் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ அதை நடைமுறைப்படுத்துறதுல பியூரோக்ராட்ஸ் வந்து ஆர்வம் இல்லை. இப்போ அவங்க என்ன இதை நடைமுறைப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும், காஸ்ட் கிளாஷ் வந்துடும், வயலன்ஸ் வந்துடும், அட்ராசிட்டிஸ் வந்துடும். அப்படிங்கிறதே வந்து இந்த 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 கோளாறுகள் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிறவர் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. புரியுது. இப்போ நாமக்கல்ல ஒரு ஒரு வாட்ச்மேன் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அவரை தூக்கி ஒரு கம்பத்தில் கைத்தால் கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே இது நீங்கள் மர்டர்னு தான் சொல்ல முடியும். ஆனால் போலீஸ் கடைசி வரலாம் அதை சூசைடு.
தற்கொலை பண்ணிக்கிறவன் தூக்கில் தொங்கிட்டான்னா தற்கொலை ரைட்டு. ஒரு ஒரு போஸ்ட், எலக்ட்ரிக் போஸ்ட், அதுக்கு வந்து ஒரு 6 அடிக்கு மேலே அவன் அப்படியே அந்த அந்த கம்பத்தில் ஒரு பெரிய வடகயிறால் அவன் கட்டி அது அந்த கயிறு வேறு இடத்துல போயிருக்கு. இப்போ நாங்கள் அதுக்கு 5000 பேர், இது வந்து திமுக ஆட்சி காலத்திலே சொல்கிறேன், 5000 பேருக்கு மேலே மிகப்பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆர்ப்பாட்டம் என் தலைமையில் நடந்துச்சு. கடைசி வரையிலும் எங்களால் அந்த எஃப்ஐஆரை மாற்ற முடியல. எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம், அதிகாரிகிட்ட சொல்லி பார்த்தோம், சிஎம்கிட்ட வந்து சொல்லி பார்த்துட்டோம், கோர்ட்டில் போய் நாங்கள் வந்து அதை எதிர்த்து ஒரு கேஸ்லாம் சிஎம் போட்டோம். என்ன சொன்னாரு? நடவடிக்கை எடுக்கணும்னு கூப்பிட்டு சொன்னார். ஆனா எடுக்கல. அதிகாரிகள் இல்லை சார், இது இப்படி தான், அது சூசைட் தான், நாங்கள் விசாரிச்சிட்டோம். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இது வந்து ஒரு அடையாள போராட்டம் அப்படியோட முடிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்படி நான் சொல்ல. ஒரு மாஸ் ஆர்கனைசேஷன் வந்து, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட்டை தான் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும். அதை தாண்டி ஒரு சொல்யூஷன் எங்களால் பண்ண முடியாது. அந்த சொல்யூஷனை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இன்னும் நாங்கள் மோர் எம்பவர்டாக இருக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வரணும். ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் இல்லை, நம்ம இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஒரு 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 8 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு இன்னும் நாங்கள் வந்து நிறைய இடங்களில் வெற்றி பெறணும், மக்களுடைய ஆதரவை பெறணும், அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் எங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒசூரில் அது மாதிரி பல படுகொலைகள் நடந்துச்சு, அதை கண்டித்து 10,000 பேருக்கு மேலே திரட்டி என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. தென் மாவட்டங்களில் தொடர் படுகொலைகள் நடந்துச்சு. அப்போ யாருமே அதை கண்டுக்காமல் இருந்தப்போ நான் போய் என்னுடைய தலைமையில் ஒரு 10,000 பேருக்கு மேலே தென் மாவட்டங்கள் முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய பெரிய போராட்டம் நடத்தணும். வேங்கவேல் பிரச்சனை நடந்தப்போ அது 27ஆம் தேதி நடக்குது டிசம்பர். நான் 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ உடனடியாக அங்கே வந்து என் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொன்னோம். அதெல்லாம் ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம். அது அவ்வளோ தூரம் உடனே அந்த ஒரு போராட்டத்தோட இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதன் பிறகு முதலமைச்சரை சந்தித்து பேசணும். அதன் பிறகு அந்த சம்மந்தப்பட்ட சிபிசிஐடி அந்த சிபிசிஐடி மாற்றுறாங்க நாங்கள் தலையிட்ட பிறகு. இந்த சிபிசிஐடி அதிகாரிகிட்ட போய் பேசுகிறோம். எல்லாம் பேசி முடிஞ்ச பிறகு அவங்க இன்வெஸ்டிகேஷனில் இதுதான் ரிப்போர்ட் அப்படின்னு எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு விளக்க சொல்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி வரையிலும் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து என்னை வர சொல்லி அவருடைய அலுவலகத்தை உட்காந்து பாருங்கள் இப்படி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, வேறு எந்த தடயங்களும் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் இவங்களை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறோம். இதில் இப்போ அதுக்கு மேலே நான் அதில் என்ன செய்யணும்? வேங்கவேல். அப்போது நாங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய தோழமை இயக்கம், அவங்களுக்கு உற்ற துணையாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எங்களை வந்து அந்த இடத்துல சப்ரஸ் பண்ணி அவங்க தவறான ஒரு தகவலை வெளியே சொல்கிறதுக்கான தேவை ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு குற்றவாளியை கைது செய்ய, வேற ஒரு சமூகத்தை சார்ந்த குற்றவாளி அவனை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு தேவையும் இல்லை. ஒரு அந்த அளவு. ஆனால் நாங்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்க தரப்புன்னு சொல்லக்கூடிய குற்றவாளி யாருன்னா ஒரு அதிமுக காரன். ஒரு அதிமுக காரனை கைது பண்ணுறதுக்கு போலீஸுக்கு என்ன தயக்கம் இருக்குது, அல்லது கவர்மெண்ட்டுக்கு என்ன தயக்கம் இருக்குது? ஒருவேளை லோக்கல் போலீஸ் தயங்கினா கூட, அல்லது லோக்கல் மினிஸ்டர் வந்து அதை தடுத்தா கூட, சிஎம் கவனத்துக்கு கொண்டு போய் திரும்ப நாங்கள் விஜிலன்ஸ் கமிட்டியில் பேசின பிறகு சிஎம் வந்து சொல்லி இல்லை அவர் அதிமுக அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இது தடுக்கப்பட்டதா? அப்படி இல்லை. இப்போ அவங்களுடைய லோக்கல் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஒரு இதுவாக இருக்கலாம், எலக்டோரல் அப்படி ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அங்கே ஒன்றும் எலெக்ஷன்ஸ்ல பாதிப்பு வரலாம். டவுன் சவுத்தில் வர்ற மாதிரி இந்த பகுதியில் அப்படி வராது. அது மாதிரி இதெல்லாம் அப்படி வந்ததில்லை. அது முத்தரையர் வெர்சஸ் ஆதி திராவிடர் அந்த மாதிரி ரொம்ப பெரிய காஸ்ட் வயலன்ஸ் அந்த மாதிரி நடந்ததா நமக்கு பெரிய சான்று நடக்குது, சம்பவங்கள் நடக்குது. தனி தேநீர் குவளையெல்லாம் அந்த செப்பரேட் டீட்டமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கூட அந்த ஒரு கலெக்டர் போய் இதெல்லாம் கைது இது பண்ணாங்க. அந்த சம்பவம் எல்லாம் அந்த அட்ராசிட்டிஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் நமக்கு தென் மாவட்டங்களில் நடக்கிற மாதிரி சாதிய வன்கொடுமைகள் அந்த பகுதியில் பெருசாக இல்லை. அப்படி 2 சமூகம் பிரிஞ்சு நின்று ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இதுவரையிலும் நடக்கலை. இப்போ சமீபத்தில் இவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்கொடி வந்து திருவிக நகர் கான்ஸ்டுவன்சியில் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ரெட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டி போடுறாங்க. அவங்க எப்படி பார்க்குறீங்க அது? இல்லை, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. துணிச்சலாக அவருடைய கணவர் மறைவுக்கு பிறகு அவருடைய அரசியல் பணிகளை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்திருப்பதே பாராட்டுதலுக்குரியது. அதை நான் மனமாற பாராட்டுறேன். அவருக்கும் வந்து லைஃப் த்ரெட் இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த மாதிரி அரசியல் களத்தில் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு அதிமுக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குன்னா அதை நம்ம வந்து வரவேற்கிறோம்.
சார் விஜயோடைய வருகையை வந்து நீங்கள் எப்படி அவருடைய அரசியல் செயல்பாடுகளை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணியோட போயிடுவாருன்னு ஸ்பெக்குலேஷன் இருந்தது. ஆனால் அவர் உறுதியாக வந்து அவர் என்டிஏ பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு உறுதியாக நின்னுட்டாரு. இத்தனைக்கும் அவர் படம் வெளியில் வரல. அஃப்கோர்ஸ் அது வந்து வேற இது இருந்தால் கூட அதோட காரணங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் பிஜேபிக்கு எதிராக இருக்க கூட்டணிக்கு வர மறுக்கிறார். நீங்க அவர் அவரோட வந்து கூட்டணிக்கு போகவில்லை என்பது வரவேற்க தகுந்த ஒன்று. ஆனால் அவர் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னு இதை வச்சு சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு அவங்க வெளிப்படையாக கைகோர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் பாஜகவை எந்த இடத்துலையுமே அவங்க விமர்சனம் பண்ணல. இப்போ கூட ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து காவல்துறை எங்களுக்கு போதிய பாதுகாப்பு தரலை அப்படின்னு திமுக அரசுக்கு எதிராக ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாரு. ஆனால் உண்மையிலே தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பொறுப்பு. இல்லை திமுகவின் லீடர்ஷிப்க்கு நெருக்கமாக இருக்கிற அதிகாரிகள் தான் இதை செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு அவர். தேர்தல் ஆணையம் தான் முழு பொறுப்புமே. இல்லை அது ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலை? ஏன் வந்து இம்பார்ட்டண்ட் பியூரோக்ராட்ஸையும் இம்பார்ட்டண்ட்டான போலீஸ் அது அதிகாரி தேர்தல் ஆணையம் தான், அதுக்கு திமுக பொறுப்பே கிடையாது. ம் ம் அதிகாரிகளை மாற்றம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அனுமதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, 100 விழுக்காடு அது தேர்தல் ஆணையத்தின் கையில் தான் இருக்குது. அதில் வந்து முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு காபந்து சர்க்கார் மாதிரி தான். இப்போ ம் ஒரு தற்காலிகமான இடைக்கால அரசுங்கிற மாதிரி தான். அவங்களுக்கு இப்போ எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ அவங்க மேலே குற்றம் சாட்டுறதுங்கிறதே வந்து பாஜக எதிர்ப்பை வந்து அவங்க நிறுத்து போக செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம். பாஜக எதிர்ப்பே இல்லை அவங்கள்ட்ட. ம் பாஜக கூட்டணிக்கு போகவில்லை, ஆனால் பாஜக எதிர்ப்பு இல்லை. ம் 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 இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். ம் ஏன்னா அவங்க இமேஜ் வந்து பாதிச்சிரும். நம்மளை வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ம் அது உறுதிப்படுத்தப்பட்டதாயிரும். ம் அப்புறம் நாம் வந்து ஒரு கூட்டணிக்கு கீழே வந்து ம் ஒரு ஷேர் ஹோல்டராக போகிறது வந்து சரியா இல்லை. நாம் 4 பேருக்கு சீட்டு பிரித்து கொடுக்குற மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கிறோம். அப்போ நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டு எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு அவங்க கொடுக்குற சீட்டை அவர் போய் வாங்கி நின்னாருன்னா இவர் எந்த நோக்கத்துக்காக கட்சி தொடங்கினாரோ அது டைலூட் ஆயிடும். ம் 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 அதனால் வந்து அந்த இமேஜை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் பிஜேபியோட போகல, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அவர் பிஜேபியை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. தற்காலிகம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவருடைய பிஜேபியோட ஆமா, போய் சேராமல் ஆமா. இருக்கிறது தற்காலிகம் தான். ஆமாம். தேங்க்யூ சார். ம். தேங்க்யூ.